ஜனதா கட்சியுடைய மோடிஜி அரசாங்கத்தின் 10 ஆண்டு காலத்துல ஜிஎஸ்டி நிதி பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது எழுதி ஆளப்படாத கணக்கு கழுதை மேய்ந்த களம் போலன்னு ஒரு சொல்லாடல் உண்டு. எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாம் அந்த நிதி அமைச்சரா இருக்க முடியாது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் பிங்கர் டிப்ல உலக பொருளாதாரத்திலிருந்து இந்திய பொருளாதாரம் வரை அப்படியே ரொம்ப சுலபமா கையாளுறாங்க. அவங்க எடுத்து துண்டறிக்கையை எடுத்து போட்டோன்னு உங்கள் மூலியமாக வந்த வரவு இது, உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற நிதி ஆண்டுகள் முடிவதற்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்திருக்கின்ற பங்களிப்பு இது, இப்பொழுது நாங்கள் சில 1000 கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்திருக்கிறோம், இதற்கு உங்களது பதில் என்ன என்று கேட்ட பொழுது அங்கே சம்பந்தமே இல்லாமல் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் வாழ்க வாழ்க, இறந்து போனவர்களையும் வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரே மகோன்னதமான கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இதுல பூந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கீடு தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறாங்களே, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மக்கள்னா நாங்க கேட்கறது உங்க மக்கள் இல்ல, சொந்த மக்கள் இல்ல, நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து பெற்றுக்கிட்ட மக்கள் இல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் எதிர்கட்சிக்காரனோ ஆளுங்கட்சிக்காரனோ, என்னுடைய முதல்வர் யாருன்னு கேட்டா நான் இப்ப இருக்கிற ஒரு பேரை தான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் உங்களுக்கு நிலைமை. ஆனா அந்த பாரத பிரதமர் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோ பேக்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க மாவட்டத்துக்கு நீங்க வரும்போது கோ பேக்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சியில எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. தவறுகளை சுட்டி காட்டத்தான் நமக்கு உரிமை இருக்க ஒழிய அது அசிங்கப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் உங்களெல்லாம் நாங்கள் கௌரவமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கௌரவத்தை நீங்க காப்பாத்திக்கணும். இனி வருங்காலங்களில் பிஜேபி கூட சம்பந்தம் இல்லாம உரண்டை இழுக்கிறத நிப்பாட்டிக்கணும்னு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளா வைக்க விரும்புகிறோம்.